வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பகல் நேர பிரதான செய்தி அறிக்கை. வாசிப்பது விஜய் அபிநந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமது உறவுகளை விரைவில் விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ் கைதிகளின் உறவினர்கள் வடமாகாண முதலமைச்சரிடம் மகஜர் கையளிப்பு. வவுனியா மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலையால் 6 குடும்பங்களைச் சேர்ந்த 27 பேர் இடம்பெயர்வு. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவில் இன்று மீண்டும் ஆஜர். தமிழக மீனவர்கள் தொடர்பான விவகாரத்தில் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில்லை என தமிழக முதல்வர் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழக மீனவர்கள் தொடர்பான விவகாரத்தில் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில்லை என தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் குற்றம் சுமத்தியுள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. வடபகுதி கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான 20 தமிழக மீனவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. இதனையடுத்து தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீனவர்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு மீண்டும் கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார். நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட 20 மீனவர்களுடன் இலங்கையில் மொத்தமாக 104 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக முதல்வர் சுட்டிக்காட்டியுள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட பல மீனவர்கள் கடந்த சில வாரங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதால் பண்டிகைகளை கூட தனது குடும்பத்தாருடன் கொண்டாட முடியாத நிலையில் உள்ளதாக ஜெயலலிதா ஜெயராம் கடிதத்தின் மூலம் தெரிவித்துள்ளார். மேலும் மீனவர்களின் 66 படகுகள் விடுவிக்கப்படாதுள்ள நிலையில் மீன்பிடி சாதனங்கள் முழுமையாக பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மீனவர்கள் மீதான தாக்குதல் தொடர்பில் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கவில்லை என்பது வெளிப்படையாக தெரிவதாக குற்றம் சுமத்தியுள்ள தமிழக முதல்வர் கச்சத்தீவு விவகாரத்தில் இந்திய இலங்கை ஒப்பந்தங்களை ரத்து செய்யுமாறு கோரி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதில் தமிழக அரசு பிரதமர் நரேந்திர மோடியையும் இணைத்துக் கொண்டுள்ளதாக பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளதாக த ஹிந்து குறிப்பிட்டுள்ளது. உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டிற்கு வருகை தந்துள்ள பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் இன்று கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்றுள்ளார். இன்று காலை தலதா மாளிகைக்கு சென்ற பிரதமர் நவாஸ் ஷெரீப்பை தியவடன நிலைமை பிரதீப் திலங்க வரவேற்றார். அத்துடன் பாகிஸ்தான் நிதி உதவியின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட கண்டி ஜின்னா மத்திய நிலையத்திற்கும் அவர் செல்லவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் பேராதனை தாவரவியல் பூங்காவிற்கும் செல்லவுள்ளதுடன் அங்கு மரக்கன்று ஒன்றையும் நடவுள்ளார். தமது உறவுகளை விரைவில் விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து தமிழ் கைதிகளின் உறவினர்கள் சிலர் இன்று வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனிடம் மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர். பல வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளின் விடுதலை தொடர்பில் ஜனாதிபதியை நேரில் சந்திப்பதற்கு முதலமைச்சர் ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தே கைதிகளின் உறவினர்கள் மகஜரை கையளித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள முதலமைச்சரின் அலுவலகத்துக்கு சென்று முதலமைச்சரை சந்தித்து மகஜரை கையளித்ததாக மன்னார் பிரஜைகள் குழுவின் உப தலைவர் ஆந்தனி சஹாயன் குறிப்பிட்டார். இன்றைக்கு நாங்கள் அரசியல் கைதிகளுடைய பெற்றோரோட இன்றைக்கு முதலமைச்சர் ஐயா அவர்களை நாங்கள் சந்தித்து மகஜர் ஒன்று கொடுக்கறதுக்காக வந்திருக்கின்றோம். அந்த மகஜரை நாங்கள் தற்பொழுது நாங்கள் ஐயாடம் கையளித்திருந்தோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய அரசியல் கைதிகளுடைய பிரச்சனை நீண்ட காலமாகவும் நீண்ட சிறைகளையும் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். பல வாக்குறுதிகளை கொடுத்தும் அவர்கள் இன்று வரை எந்த விதமான முடிவும் எட்டாத நிலையில் எங்களுடைய காணிகளை விடுவிப்பது போல எங்களுடைய அரசியல் கைதி தமிழ் மக்களை அரசியல் தமிழ் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைப்பதற்காக நாங்கள் முதலமைச்சர் ஐயா அவர் ஊடாக நாங்கள் அனுமதி ஒன்று பெறுவதற்காக மகஜர் ஒன்றை கையளித்திருக்கின்றோம். இந்த மகஜருக்கு அவர் கூறினார் நான் தான் அனுப்பி அதற்குரிய பதிலை பெற்றுத் தருவதாகவும் கூறியிருக்கின்றார். சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள தமது உறவுகளை விரைவில் விடுவிக்குமாறு தமிழ் கைதிகளின் உறவினர்கள் இதன்போது கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்தனர். ஒரு அரசியல் கைதிகள் பெற்றோர்கள் மனைவிமார் எல்லாருமா சேர்ந்து இன்றைக்கு எங்களோட முதலமைச்சரை சந்திச்சு ஜனாதிபதியை சந்திச்சு எங்களோட பிள்ளை இந்த விஷயமாக கதைக்கணுமென்று ஒரு ஆலோசனை இன்றைக்கு ஒரு மனு கொடுக்கறதுக்காக இங்கே வந்தாங்க. என் மகனை பிடிச்சி 5 வருஷம் முடிஞ்சது. அவர் தான் எங்களுக்கு மூத்த பிள்ளை மகன். அவரை விடும் படியாத்தான் நாங்கள் எல்லாரையும் கேட்குறோம். ஒரு தரம் விடுறதாக எங்களுக்கு தெரியல. அரசியல் கைதிலே வச்சு கொண்டிருக்கணும். இப்படியே அதுகளும் அங்கே துன்பப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ளுக்க இருக்கிறேன். நாங்களும் அதே மாதிரி நாங்களும் கஷ்டப்பட்டு முடிஞ்சல
வெளியில் இருக்கிறோம். 96ஆம் ஆண்டு கொழும்பில் வச்சு பிடிச்சு இப்போ 21 ஆண்டுகள் என் பிள்ளை படிப்பாட்டு என்ன பிள்ளையில் இருக்கிறான். பார்க்க போகிறோம் நாங்கள் படிவாட்டுக்கிறான் இருக்கிறான். நாங்கள் ஐயாவும் நானும் கத்தம் 2 பேரும் அழுது கொண்டு தெரிகிறோம். ஏலாது ஐயா கையிலாது ஐயா. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவில் இன்று மீண்டும் ஆஜராகியுள்ளார். வாழ்வின் எழுச்சி திட்டம் எனப்படும் திவிநகும திணைக்களத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பில் வாக்குமூலத்தை பெற்றுக் கொள்வதற்காகவே இன்று முன்னாள் அமைச்சர் விசாரணை பிரிவிற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலையால் 6 குடும்பங்களைச் சேர்ந்த 27 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். வவுனியா வடக்கு கனகராயன் குளத்தை சேர்ந்தவர்களே இவ்வாறு சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் வவுனியா மாவட்ட உதவி பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். இடம்பெயர்ந்தவர்கள் கனகராயன் குளம் வடக்கு பொது நோக்கு மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கான சமைத்த உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வவுனியாவில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையால் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்திலும் நள்ளிரவு முதல் பெய்து வரும் மழையால் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. மாவட்டத்தில் காணப்படும் சில குளங்கள் வான் பாய்வதாகவும் ஆறுகள் பெருக்கெடுத்துள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். புதிய லெத்ரனியல் அடையாள அட்டையை விநியோகிக்கும் நடவடிக்கைகளை எதிர்வரும் 3 மாதங்களுக்குள் ஆரம்பிக்க உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. திருத்தப்பட்ட சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்த பின்னர் அதனை அடுத்த மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். புதிய அடையாள அட்டை பெற்றுக்கொள்வது தொடர்பிலான விதிமுறைகள் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். இலத்திரனியல் அடையாள அட்டைக்காக விரல் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள உள்ளதாகவும் ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் RMS சரத்குமார் சுட்டிக்காட்டியுள்ளார். அடையாள அட்டையின் இலக்கங்கள் 9 முதல் 12 வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். சிங்கராஜ வனத்தின் எல்லையில் அமைந்துள்ள தமது ஆணைக்குழுவிற்கு சொந்தமான காணியில் இடம்பெறும் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விடயங்களை நிறுத்துவதற்கு தாம் நடவடிக்கை எடுப்பதாக காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் தலைவர் சுமனதிச தாம்புகல தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கு ஆணைக்குழுவின் இரத்தினபுரி மாவட்ட பணிப்பாளர் பத்மஸ்ரீ லியனகேவை நியமித்துள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டார். இரத்தினபுரி மாவட்ட பணிப்பாளர் நேற்றைய தினம் குறித்த இடத்திற்கு சென்று காடழிவு ஏற்பட்டுள்ள இடத்தை கண்காணித்ததாக ஆணைக்குழுவின் தலைவர் சுமனதேச தாம்புகல குறிப்பிட்டுள்ளார். போவிட்டியாவத்த, ஹந்தபானல்ல, மாணிக்கவத்த உள்ளிட்ட சில பகுதிகளில் அண்மை காலமாக பாரிய அளவில் காடழிப்பு இடம்பெற்று வருவதை கடந்த சில தினங்களாக நாம் ஆதாரங்களுடன் அறிக்கையிட்டிருந்தோம். சிங்கராஜ வன எல்லைப் பகுதிகளில் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவினால் காணிகள் தமக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து காணிகள் தமக்கு உரித்தானது என சிலர் உரிமை கோரி வருகின்ற நிலையில் அது தொடர்பான ஆவணங்கள் எதுவும் குறித்த நபர்களிடம் இல்லை என ஆணைக்குழுவின் தலைவர் சுமனதேச தாமுகல குறிப்பிட்டுள்ளார். குறித்த பகுதியில் இடம்பெற்றுள்ள காடழிப்பு தொடர்பில் போலீசாருக்கு முறைப்பாடு செய்யுமாறு ஆலோசனை வழங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். பிரஜைகள் அமைப்பின் ஒன்றியம் தற்போதைய அரசியல் நிலைமை தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்துள்ளது. அரசாங்கம் செய்யும் அனைத்து செயற்பாடுகளையும் எம்மால் சரி என்று கூற முடியாது. ஜனவரி 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் காணப்பட்ட 2/3 அதிகமான பகுதியினர் இன்றும் உள்ளனர். திருடிய கொலை செய்தவர்கள் இன்னும் பாராளுமன்றத்தில் உள்ளனர். அவன்கார்ட் கொடுக்கல் வாங்கலை பாருங்கள். நீதி அமைச்சரின் புகைப்படம் வெளியில் வந்தது. எனவே நீதி அமைச்சரை நீக்குமாறே நாம் கூறுகின்றோம். எனினும் அது இடம்பெறவில்லை. அவரை நீக்கும் வரை இதனை கூறுவோம். அரசியல் பிரச்சினைக்கு மத்தியில் ஹைபிரிட் அரசாங்கத்தை உருவாக்கினர். பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டன. அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவது என்பது இலகுவான விடயமல்ல. 48ஆம் ஆண்டு சுதந்திரத்தின் பின்னர் சீர் செய்ய முடியாமல் போன நாட்டை ஜனவரி 8ஆம் தேதியின் பின்னர் ஒரு வருடத்தில் சீர் செய்ய முடியும் என்றால் அது ஒரு கனவாகும். அவ்வாறு செய்ய முடியாது. எனவே தற்போது 2 தரப்பினரும் இணைந்து, அதாவது ஜனாதிபதியும் நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணியும் இணைந்து அரசியல் மறுசீரமைப்பை நாட்டில் ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்தால் பல்வேறு விடயங்களை வரையறுக்க முடியும். කරගත්තොත් ඒ ප්‍රතිසංස්කරණ උඩ තමයි ආණ්ඩුව දුවන්නේ, රාජ්‍ය දුවන්නේ. ආණ්ඩුවට වඩා රාජ්‍ය දුවන්නේ. එතකොට මේ හුඟක් දේවල් සීමා කරගන්න පුළුවන්. அம்பலாந்தொட்டையில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில்
வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாச கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். மக்கள் சிலரை வீட்டுக்கு அனுப்பினர், இன்று ஏன் அவர்கள் வீட்டுக்கு செல்ல முடியாது என்று கூறுகின்றனர். அதிகார ஆசையில் தொடர்ந்தும் செயல்படுகின்றனர். எனினும் மக்கள் தீர்மானித்து விட்டனர். மைத்ரிபால சிறிசேன நாட்டின் ஜனாதிபதியானார். அதனால் அவருக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவி கிடைத்தது. மக்கள் தமது நிலைப்பாட்டை வெளியிட்ட போதிலும் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு சிலர் முயற்சி செய்கின்றனர். அவர்கள் அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்காக குரோத மனப்பான்மையுடன் செயற்படுகின்றனர். මුදුන්පත් කරගෙනයි මේ දේශපාලන බූවල්ල දේශපාලන ගිජුලි හිමිය හැම විටම. அந்த தகவலோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் பகல் நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது மணித்தியால செய்தி அறிக்கையை பிற்பகல் 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.